வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நூலக உதவியாளர், அதாவது லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 17,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th அல்லது டிகிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் 18/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் வந்து எழுதணும். அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் தென் டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதிக்கான என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய மணி மண்டபத்தின் பெயர் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுபவ தகுதி என்ன, உங்களுடைய சான்றொப்பங்கள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10th மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸு, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ அதையும் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4th பேமெண்ட்டு அதிகபட்சம் 24,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக 3 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பேசிஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி அமர்த்தப்படும் இடம் எங்கே அப்படின்னா வல்லநாடு, கவர்னகிரி, அதே மாதிரி கட்டாலங்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து கொடுக்க இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து பிசி 34, எம்பிசி 34, அதே மாதிரி எஸ்சி 37 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் தூத்துக்குடி.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், தூத்துக்குடி மாவட்டம் 628101 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் 18/10/2024. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க் நான் வந்து டேரெக்டாக வந்து கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே வைக்கணும். அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்து சுய சான்றப்பம் எழுதி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.